ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா சப்பாத்தியும் அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி சப்பாத்தியில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் சப்பாத்தி தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். ஸோ ஒரு ஹோட்டலில் வந்து நான் கார்லிக் சப்பாத்தி சாப்பிட்டேன். கார்லிக் ரொட்டி அது பேர் அங்கே. ஸோ நான் அதை சாப்பிட்டேன். எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அந்த ஃப்ளேவரு. அதனால நான் வந்து வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டலில் எப்படி அந்த டேஸ்ட்டில் நான் சாப்பிட்டனோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. சிம்பிள். கார்லிக்கை நல்லா சாப் பண்ணிவிடுங்க. ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஒரு பட்டரை வந்து என்ன பண்ணுங்கள், அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுறோம் இல்லையா, அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல்லை திருப்பி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார்லிக் சப்பாத்தி ரெடி ஆகிடும். அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா, ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே. 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டலில் நான் என்ன டேஸ்ட்டை சாப்பிட்டனோ எக்ஸாக்ட் அதே டேஸ்ட் எனக்கு கிடச்சிது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.